எழுத்தாளர் அமரர் சாண்டில்யன் அவர்கள் எழுதிய அவனிசுந்தரி. அத்தியாயம் 13. விடை கிடைத்தது. ஆவூர் சாலையில் இருந்தது கரிகாலன் சத்திரம். வழிப்போக்கர்கள் தங்குவதற்காக ஏற்பட்டதாக இருந்தாலும் கரிகால் பெருவளத்தான் காலத்திலேயே கட்டப்பட்டிருந்ததன் விளைவாக அவன் பெயரை அது தாங்கி நின்றாலும் திருமாவளவன் பெயர் நிலைத்த அளவுக்கு அது உரம் பெற்றதாக இல்லை. காலத்தின் போக்கு அதன் சுவர்களில் பல இடங்களில் வெடிப்புகளை கொடுத்திருந்தது. காரைகள் பல இடங்களில் உதிர்ந்து கிடந்தன. நெடுங்கிள்ளியை போன்ற ஒரு மன்னன் தங்குவதற்கு அது சரியான இடமல்ல என்றாலும் சாலையிலிருந்து தள்ளி சோலையின் உட்புறத்தில் இருந்தபடியால் அதிலேயே அன்றிரவு தங்கினான் நெடுங்கிள்ளி. தங்கியது மட்டுமின்றி சோலை முகப்பில் 2 காவலரையும் வைத்திருந்தான் சாலையை கண்காணிக்க. இருப்பினும் அவன் கண்காணிப்பு பயனளிக்கவில்லை. மாவளத்தான் அந்த சத்திரத்தை பற்றி ஏற்கனவே சரியாக அறிந்திருந்தபடியால் அதை நெருங்கியதும் குதிரைகளை மெதுவாகவும் குளம்பொலிகள் நீண்ட தூரம் கேட்காமலும் நடத்தும்படி தனது வீரர்களுக்கு கட்டளையிட்டான். தவிர திடீரென்று சாலையின் பக்கவாட்டில் புகுந்து சோலைக்குள்ளே மறைந்தும் விட்டான் வீரர்களுடன். சத்திரம் சிறிது தூரம் இருக்கையிலேயே தனது வீரர்களை சோலையில் நிறுத்திவிட்டு, இங்கேயே நில்லுங்கள், ஏதாவது உதவி தேவையானால் குரல் கொடுக்கிறேன், அல்லது பந்தம் கிடைத்தால் ஆட்டி சைகை செய்கிறேன், உடனடியாக விரைந்து வாருங்கள் என்று உத்தரவிட்டு தனது குதிரையை மட்டும் நிதானமாக செலுத்திக் கொண்டு சத்திரத்தின் அருகில் வந்தான். அங்கிருந்த நெருக்கமான மரங்கள் ஒன்றின் மறைவில் சிறிது நேரம் குதிரை மீதே அமர்ந்திருந்து விட்டு கீழே இறங்கி பூனை போல் அடிமேல் அடி வைத்து சத்திரத்தை நோக்கி சென்றான். சத்திரத்தின் ஒரு புறம் பல மரங்கள் இருந்தாலும் சத்திரத்தின் முன் தாழ்வரையிலும் பக்கத்து அறைகளிலும் விளக்குகள் தெரிந்தாலும் மரங்களின் மறைவில் மெல்லச் சென்று பக்கமாட்டு அறையை ஒட்டி நின்ற ஒரு மரத்தின் மீது ஏறி உள்ளே கவனித்தான். அறை விளக்கொளியில் அவனிசுந்தரி மிகுந்த யோசனையுடன் உலாவிக் கொண்டிருந்ததையும் அவள் தனித்தே இருந்ததையும் கவனித்த மாவளத்தான் நெடுங்கிள்ளி காரணமாகவே பூதலனை அவளிடம் இருந்து பிரித்திருக்கிறான் என்பதை புரிந்து கொண்டான். பிறகு மெல்ல அந்த மரக்கிளையில் ஊர்ந்து சென்று அரைச்சாளரத்தை அணுகி மிக மெல்லமாக அழைத்தான். அரசகுமாரி, அரசகுமாரி என்று. அரசகுமாரி அறைக்குள் உலாவுவதை நிறுத்தி சட்டென்று அழைப்பு வந்த திசையை நோக்கினாள். ஆனாலும் அறைக்குள்ளே விளக்கிருந்த காரணத்தால் வெளியே இருட்டிலிருந்த மாவளத்தானை பார்க்க அவளால் முடியாமல் மிரண்டு விழித்தாள். இங்குதான் மரக்கிளையில் இருக்கிறேன் என்று மீண்டும் மெதுவாக சொற்களை உதிர்த்தான் மாவளத்தான். அரசகுமாரி சாளரத்தை அணுகி வெளியே இருந்த மரக்கிளையை சற்று சிரமப்பட்டு நோக்கியதும் மாவளத்தான் இருந்த இடத்தை கண்டுபிடித்து கொண்டதும் அவள் வியப்பு அதிகமாயிற்று. அதைவிட ஒரு படி அச்சத்தை அதிகப்படுத்தி கொண்டு சொன்னாள், சென்று விடுங்கள், நெடுங்கிள்ளி பார்த்தால் உங்களை கொன்று விடுவான் என்று. அதை பற்றி மாவளத்தான் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. வெளியே வர முடியுமா என்று கேட்டான் அவன் கிசுகிசுத்த குரலில். முடியாது, அறை பூட்டப்பட்டிருக்கிறது என்றாள் அவளும் ரகசியமாக. பூதலன் எங்கே என்று கேட்டான் மாவளத்தான். எதிர் அறையில் என்றாள் அவள். சரி, பொறுங்கள், மீண்டும் வருகிறேன் என்று சொன்ன மாவளத்தான் கிளையில் இருந்து பூனையை தோற்கடிக்கும் நிசப்தத்துடன் இறங்கினான். பிறகு மெல்ல சத்திரத்தின் பின்புறமாக நடந்து சென்று காவலை சோதித்தான். காவல் அங்கு இருந்தாலும் சத்திரத்தை ஒட்டியே இருந்தபடியால் சற்று சுற்றி சென்று அவனிசுந்தரியின் எதிர் அறையின் வெளிப்புறத்தை அடைந்தான். அங்கும் ஒரு மரம் துணை புரியவே அதன் மேலும் ஏறினான். ஆனாலும் அந்த மரத்தின் கிளை அரைசாளரத்தை நெருங்காததால் சற்று எட்ட இருந்தே அறையை கவனிக்க முடிந்தது. அங்கு பூதலனின் பூதாகரமான உருவம் கைகால்கள் பிணைக்கப்பட்டு அறையின் தரையில் உருண்டு கிடந்தது. அந்த நிலையில் எதையும் தான் நேராக செய்ய முடியாது என்றாலும் தனது கச்சையில் இருந்த குருவால் ஒன்றை எடுத்து குறிபார்த்து சாளரத்தின் சின்னஞ்சிறு மரக்கட்டைகளுக்கு இடையே எறிந்தான். குருவாலும் கட்டைகளை தொடாமல் பூதலன் உடல் மீது மெத்தன விழுந்தது. பூதலன் சட்டென்று எழுந்திருக்க முயன்றும் முடியாததால் தன் மீது விழுந்தது எதுவென்று பார்த்தான். கத்தி என்பதை அறிந்ததும் அவன் முகத்தில் சற்று நேரம் வியப்பும் பிறகு மகிழ்ச்சியும் உலாவலாயிற்று. மெதுவாக நெளிந்து புரண்டு கத்தியை முதலில் தரையில் கிடத்தினான். அடுத்தபடி அவன் பற்கள் அந்த கத்தியின் பிடியை கெட்டியாக கடித்து கொண்டன. மெல்ல திமிரி உட்கார்ந்து கொண்ட பூதலன் அந்த கத்தியின் கூர்மையான பாகத்தை தன் கை கட்டுகளின் மேல் செலுத்தி வாயாலேயே கயிறுகளை ராவி கைகளை விடுவித்துக் கொண்டான். கைகள் விடுதலை அடைந்ததும் கால்களை விடுவித்துக் கொள்வது ஒரு பொருட்டாகவே இல்லை அவனுக்கு. இப்படி கால்கள் சுவாதீனப்பட்டதால் கத்தியுடன் எழுந்து பூதம் போல நின்ற பூதலன் கைகளை அசைத்தும் கால்களை உதறிக்கொண்டும் தன்னை சரி செய்து கொண்டான் 2 வினாடிகளில். பிறகு சாளரக்கட்டைகளை தனது பெரும் கைகளால் அசைக்க ஆரம்பித்தான். ஏற்கனவே சிதிலமாக இருந்த கட்டிடப் பக்கங்கள் அவன் அசுர பலத்துக்கு இணங்கியதால் சாளரம் வெகு சீக்கிரத்தில் தனக்கும் கட்டிடத்துக்கும் இருந்த பந்தத்தை உதறிவிட்டு உள்ளே படுத்துக் கொள்ளவே அதன் மீது ஏறினான் பூதலன். மரத்தில் இருந்த மாவளத்தான் மெல்ல உஸ் என்று எச்சரிக்கை ஒலி கிளப்பிவிட்டு அந்த கயிறுகளையும் எடுத்துக்கொள் என்று மெல்ல கூறினான்.
பூதலன் எதுவும் பேசவில்லை. மீண்டும் அறைக்குள் இறங்கி கயிறுகளை எடுத்துக்கொண்டு சாளரத்தில் இருந்து கீழே அரவம் சிறிதும் செய்யாமல் சுவரை பிடித்து கொண்டு சரிந்து இறங்கினான். மாவளத்தானும் மரத்தில் இருந்து இறங்கி அவனை தொட்டு காதோடு காதாக சத்தம் செய்யாமல் வா என்று மரங்களின் மறைவில் நடந்து அவனி சுந்தரியின் அறை இருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கு இருந்த மரக்கிளையையும் சாளரத்தையும் பூதலனுக்கு சுட்டி காட்டினான். பிறகு அங்கிருந்து தனது குதிரையையும் சுட்டிக்காட்டி இதில் அரசகுமாரி வரலாம் என்று கூறிவிட்டு தனது வீரர்கள் மறைந்திருந்த இடத்தையும் கையால் சுட்டிக்காட்டினான். அறிந்து கொண்டதற்கு அறிகுறியாக பூதலன் தலையை அசைக்கவே மாவளத்தான் அந்த இடத்தை விட்டு அகன்றான். பூதலன் மிகுந்த திறமையுடன் தனக்கிட்ட பணியை நிறைவேற்றினான். கையில் இருந்த கயிறுகளை ஒன்றாக பிணைத்து கொண்டு மரக்கிளையில் ஊர்ந்தான். பிறகு அவனி சுந்தரி இருந்த அரை சாளரத்தை மரத்தில் ஊர்ந்த வண்ணமே அசைத்து எடுத்தான். பிறகு கயிற்றின் ஒரு நுனியை மரக்கிளையில் கட்டி மீதியை அறைக்குள் எறிந்தான். அவனி சுந்தரி அதை கெட்டியாக பிடித்து கொண்டதும் மெல்ல மெல்ல கயிற்றை இழுத்த பூதலன் அவளை லேசாக வெளியே ஊஞ்சலாட வைத்து தரையில் இறக்கினான். பிறகு தானும் இறங்கி அவளை மாவளத்தானின் குதிரையில் ஏற்றினான். அடுத்த சில வினாடிகளில் பூதலனையும் அரசகுமாரியையும் கொண்ட 4 குதிரைகள் புகாரை நோக்கி நகர்ந்தன. குதிரைகளை கொடுத்த மாவளத்தானின் 2 வீரர்கள் சோலை பகுதிகளின் மறைவில் நடந்து மறைந்தனர். இந்த ஊர்வலம் மறுநாள் புகாருக்குள் புகுந்து புலவர் மாளிகைக்கு வந்தது. புலவர் அவர்களை சற்று கவலையுடனேயே வரவேற்றார். பிறகு அரசகுமாரியை நோக்கி சொன்னார், அரசகுமாரி, நீ வந்த காரியம் நிறைவேறிவிட்டது என்று. அவனி சுந்தரியின் கண்களில் நெருப்பு பொறி பறந்தது. எந்த காரியம் புலவரே என்று வினவினாள். சோழ நாட்டை துண்டாடும் காரியம்தான் என்றார் புலவர். என்று கிள்ளி விளவர் கொல்லப்பட்டாரோ அன்றே பிளந்து விட்டது என்றால் அவனி சுந்தரி கோபமும் வெறுப்பும் கலந்த குரலில். அப்பொழுது பிரிந்தது மண்ணாசையால், இப்பொழுது பிரிந்தது பெண்ணாசையால் என்றார் புலவர். அவனி சுந்தரியின் கோபமுகத்தில் ஏளன புன்முறுவலின் சாயை விரிந்தது. என் மீது நெடுங்கிள்ளி ஆசைப்படுகிறானா என்று அலட்சியமாக கேட்டாள் அவள். இல்லாவிட்டால் உன்னை தூக்கிச் செல்வானேன் என்றார் புலவர். நீங்கள் எதற்காக சிறை செய்தீர்கள் என்னை? நாட்டை காக்க. என்னை சிறை செய்தால் நாடு காக்கப்படுமா? அப்படித்தான் நினைத்தோம். இப்பொழுது வந்துவிட்டேனே, நாட்டை காப்பாற்றுங்களேன். இதை சொன்ன அவனி சுந்தரி மெல்ல சிரித்தாள். புலவர் ஏதும் பதில் சொல்லவில்லை அவளுக்கு. மாவளத்தானை ஏறெடுத்து நோக்கினார். நடந்ததை மாவளத்தான் கூற நீண்ட நேரம் சிந்தனையில் ஆழ்ந்துவிட்டு புலவர், இனி நாட்டில் இரத்த ஆறு ஓடும், போரை தவிர்க்க முடியாது என்று கூறினார். மாவளத்தானுக்கு ஏதும் புரியவில்லை. ஏன் புலவரே, அரசகுமாரியைத்தான் மீட்டு விட்டோமே, இனி எதற்காக போர் என்று கேட்டான். மாவளத்தான் என்ற புலவரின் குரலில் வருத்தம் நிரம்பி கிடந்தது. சொல்லுங்கள் என்றான் மாவளத்தான். சோழ நாட்டில் சில முறைகள் உண்டு. தாயாதியாக இருந்தாலும் மானம் என்று குறுக்கிடும் போது சோழ மன்னர் போர் தொடுப்பார்கள். ஆம், நெடுங்கிள்ளி உங்கள் அண்ணனை கொன்றிருக்கிறான். அது மட்டுமல்ல, உங்கள் தலைநகருக்கே வந்து உங்களால் சிறை செய்யப்பட்ட அரசகுமாரியை விடுவித்து அழைத்துச் சென்று விட்டான். இதைவிட புகாருக்கு மானக்கேடு ஏதுமில்லை. முதல் காரணத்திற்காகவே போர் நிகழ்ந்திருக்கும். 2வது காரணத்திற்கு போர் மிக நிச்சயம். பெண் குறுக்கிடும் போதெல்லாம் போர்தான். புராணங்களிலும் அப்படித்தான், வரலாற்றிலும் அப்படித்தான். இதை மிகுந்த வருத்தத்துடன் கூறினார் புலவர். மாவளத்தான் புலவர் சொல்வதை ஏற்றுக்கொள்ளவில்லை. எப்படியும் போரை தவிர்க்கலாம் என்றே எண்ணினான். அந்த எண்ணத்துடன் அவனி சுந்தரியை புலவர் மாளிகையில் விட்டுவிட்டு தான் மட்டும் அரண்மனைக்கு சென்று அண்ணனை சந்தித்தான். அவன் வந்த சமயத்தில் முதலாக அவனும் புலவரும் சந்தித்த அதே இரகசிய அறையிலேயே நலங்கிள்ளி உட்கார்ந்திருந்தான், தீவிரமான சிந்தனையுடன். அவன் சிந்தனையை மாவளத்தான் பிரவேசம் கலைக்கவே தலையை தூக்கிய நலங்கிள்ளி, சென்ற பணியை வெற்றிகரமாக முடித்து விட்டாய் தம்பி என்று கூறினான். அந்த கூற்று மாவளத்தானுக்கு எந்தவித வியப்பையும் அளிக்கவில்லை. தான் அரசகுமாரியுடன் வந்திருப்பதை புகாரின் வீரர்கள் உடனடியாக அரசனுக்கு அறிவித்திருப்பார்கள் என்பதை அவன் உணர்ந்தே இருந்தான். ஆமண்ணா, உங்கள் ஆணையை ஒருவிதமாக முடித்து விட்டேன். ஆனால் இது வெற்றிகரமானதா அல்லவா என்பதை என்னால் சொல்ல இயலாது என்றான். புகாரின் மன்னனிடமிருந்து வந்த பதில் அவனை திகைக்க வைத்தது. வெற்றிதான் தம்பி, ஆனால் இந்த வெற்றி போரை முடிக்கும் வெற்றி அல்ல, போரை தொடங்கும் வெற்றி என்றான் நலங்கிள்ளி மனம் சிதைந்த குரலில். போர் என்றால் எப்பொழுதும் குதூகலப்படும் அண்ணன் குரலில் அன்று துக்கம் துணிப்பதைக் கண்ட மாவளத்தான் கேட்டான், புலவர் உன்னையும் சரிப்படுத்தி விட்டாரா என்று. புலவர் சரிப்படுத்த எதுவும் இல்லை, சம்பிரதாயம் சரிப்படுத்துகிறது என்றான் நலங்கிள்ளி. சம்பிரதாயத்தை உடைத்தால் சிலவற்றை உடைக்க முடியாது தம்பி. ஏன்? தன்மானம் அதில் சம்பந்தப்படுவதால். ஆகையால் போருக்கு சித்தம் செய். படைகளை தயார்படுத்தவா? ஆம், உடனே. நீங்கள்? நான் வருவதற்கு இல்லை, 16வது நாள் சடங்கு முடியும் வரை. அப்பொழுது நீ நடத்திச் செல் படையை. எங்கு, எதற்கு? ஆவூருக்கு. இதை கேட்ட மாவளத்தான் திகைத்தான். நெடுங்கிள்ளி ஆவூரில்தான் அடைபட்டு கிடப்பான் என்பது என்ன நிச்சயம்?
ஏன் அவன் உறையூர் செல்லக்கூடாது என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். ஆனால் விடை கிடைத்தது 2 நாளில். அத்தியாயம் 14. கைச்சிறை. அவனிசுந்தரியை புலவர் மாளிகையில் விட்டுவிட்டு அண்ணனிடம் பேசி எப்படியாவது போரை தவிர்த்து விடலாம் என்று அரண்மனை வந்த மாவளத்தான் அண்ணனும் புலவர் கருத்தியை கொண்டிருப்பதை கண்டதும் வேறு வழியின்றி போருக்கு வேண்டிய ஆயத்தங்களை மறுநாள் முதலே செய்ய ஆரம்பித்தான். இருப்பினும் அந்த விஷயத்தில் அதிக துரிதத்தை காட்டாமலும் சிறிது அலட்சியமாகவே ஏற்பாடுகளை செய்யலானான். எப்படியும் 2 நாட்களில் போரை தவிர்க்கக்கூடிய செய்தி ஏதாவது நெடுங்கிள்ளியிடம் இருந்து வரும் என்று எதிர்பார்த்திருந்தான். ஆனால் 2 நாட்கள் கழித்து வந்த செய்தி அவனை திகிலடைய செய்தது. நெடுங்கிள்ளி கோழையாகையால் எப்படியும் போரை தவிர்க்கும் முறைகளை கையாண்டு சமாதானத்திற்கு வருவான் என்றும் உறையூர் சென்றதும் அமைச்சர்களாவது அவன் மனதை மாற்றுவார்கள் என்றும் மாவளத்தான் நம்பிக்கை கொண்டிருந்தான். ஆனால் அந்த நம்பிக்கை எத்தனை அர்த்தமற்றது என்பது விளங்கியது 3ஆம் நாள் காலையில். 3வது நாள் அரச காரியங்களை கவனிக்கவும் வழக்குகளை தீர்த்து நீதி வழங்கவும் நீதிமண்டபத்தில் நலங்கிள்ளி உட்கார்ந்திருந்த சமயம் நெடுங்கிள்ளியின் தூதன் ஒருவன் வந்து சேர்ந்து இருப்பதை காவலர்கள் தெரிவித்தனர். அரசனுக்கு சற்று எட்ட அமர்ந்திருந்த மாவளத்தான் செய்கை காட்ட வெளியே சென்று தூதனை அழைத்து வந்த காவலர்கள் அவனை சுதந்திரமாக விட்டதும் தூதன் இறைந்த குரலில் பேசலானான். புகார் மன்னனே, இது எங்கள் மன்னன் நெடுங்கிள்ளி விடுக்கும் தூது. வீரர்களை கொண்டு அவனிசுந்தரியை விடுவிக்க வழியில்லாமல் நள்ளிரவில் திருடனைப் போல நுழைந்து அவளை சிறைமீட்ட கோழையான உன்னை எங்கள் மன்னர் வீரர்களின் திலகம் புகாரின் காவலர் மன்னிப்பு கேட்கும்படியும் திருடிய பெண்ணை திரும்ப அனுப்பவும் ஆணையிடுகிறார். இல்லையேல் படைகளுடன் ஆவூரில் சந்திக்கும்படி அறைகூவுகிறார் என்ற சொற்களை பயமின்றி உதித்தான் தூதன். நலங்கிள்ளி மட்டும் சிறிது கண் காட்டியிருக்காவிட்டால் தூதனை அங்கேயே காவலர்கள் வெட்டி போட்டிருப்பார்கள். ஆனால் அரசனின் எச்சரிக்கை காரணமாக வாள்களின் மேல் வைத்த கையை அகற்றினார்கள். அடுத்தபடி நலங்கிள்ளி மெல்ல பதில் சொன்னான். தூதனே, உனது பணியை திறம்பட செய்துவிட்டாய். உன் மன்னனிடம் சென்று இன்று சொற்களில் காட்டிய வீரத்தை செயலிலும் ஆவூரில் காட்டும்படி நான் கூறியதாக சொல் என்று சர்வசாதாரணமாக கூறி அவனை செல்லலாம் என்று கை காட்டினான். தூதன் அகன்றதும் மாவளத்தான் தனது கண்களை அரசனை நோக்கி திருப்பினான். நலங்கிள்ளியின் இதழ்களில் புன்முறுவல் அரும்பி நின்றது. மாவளத்தான், உன் சந்தேகத்திற்கு விடை கிடைத்து விட்டது என்று கூறினான் புன்னகையோடு. எதை பற்றி சந்தேகம் அண்ணா? மாவளத்தான் கேள்வியில் வியப்பு ஒலித்தது. போரை பற்றி. நான் சந்தேகம் கொண்டதாக யார் சொன்னது? நீ செய்யும் நிதான ஏற்பாடுகள் தான். இதை கேட்ட மாவளத்தான் பிரமித்து தலையை தொங்க போட்டுக் கொண்டான். அரியணையில் இருந்து கொண்டே நலங்கிள்ளி சொன்னான். தம்பி, எனக்கும் போரில் விருப்பமில்லை. ஆயினும் நம்மை மீறிய நிகழ்ச்சிகள் நம்மை ஆட்கொள்ளும் போது கடமையை செய்வதை தவிர வேறு வழி இல்லை என்று. இந்த அறிவுரையை கேட்ட மாவளத்தான் அரச சபையில் இருந்து வெளியேறினான். அடுத்த 2 நாட்களில் படைப்பிரிவுகளை வெகு துரிதமாக ஆயத்தம் செய்துவிட்டு அண்ணன் ஆணையை பெற அவன் ரகசிய அறைக்கு சென்றான். அண்ணனுடன் அங்கு புலவரும் அவனிசுந்தரியும் கூட இருப்பதை பார்த்ததும் சற்று தயங்கினான். அவன் தயக்கத்தை கண்ட புலவர் பெருமான், மாவளத்தான், எதற்கும் தயங்க தேவையில்லை. இப்பொழுது படையெடுப்பு தாமதமாகிவிட்டது. ஆகவே உடனடியாக கிளம்பு. ஆவூர் கோட்டைக்குள் நெடுங்கிள்ளி உணவுப் பொருட்களை சேகரிப்பதற்குள் நீ கோட்டையை வளைக்காவிட்டால் அவனை பணிய வைப்பது கஷ்டம் என்று கூறினார். ஆமாம் தம்பி, ஆவூர் கோட்டை சுவர்கள் பலமானவை. நமது பாட்டனார் கரிகாலரால் கட்டப்பட்ட திடமான கோட்டைகளில் அது ஒன்று. அதன் கதவுகளை உடைப்பதோ அகலியை கடந்து சுவர்கள் மீது ஏறுவதோ அத்தனை சுலபமல்ல. ஆகவே விரைந்து கோட்டையை வளைத்துவிடு என்று கூறினான் நலங்கிள்ளி. இருவரையும் வணங்கி மாவளத்தான் புறப்பட முயன்ற சமயத்தில் அவனிசுந்தரி மெல்லமாக கூறினாள், எதற்கும் பூதலனையும் கூட அழைத்துச் செல்லுங்கள் என்று. மாவளத்தான் சரேலென அவளை நோக்கி திரும்பினான். எதற்கு பூதலன் என்று கேட்கவும் செய்தான். அவன் பார்வை இத்தனைக்கும் நீதானே காரணம் என்று குற்றம் சாட்டுவது போல இருந்தது. அதை அவனிசுந்தரி கவனித்தாள் என்றாலும் லட்சியம் செய்தாளில்லை. கோட்டைகளின் பலவீனங்களை பூதலன் நன்றாக அறிந்தவன். தவிர உங்களை கண் இமையை பாதுகாப்பது போல பாதுகாப்பான் என்றும் கூறினாள் கன்னடத்து இளவரசி. மாவளத்தான் விழிகளில் இருந்த சீற்றம் சிறிதும் தணியவில்லை. பூதலன் உங்களை காத்த லட்சணத்தை கரிகால நட்சத்திரத்தில் நேரடியாக கண்டேனே. அத்தகைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை. தவிர கோட்டையை பற்றி சோழர்கள் அறியாததை கன்னடர்கள் அறிந்திருக்க முடியாது என்று பதில் கூறினான் சீற்றம் குரலில் ஒலிக்க. அவனிசுந்தரி அதற்கு நேரடியாக பதில் சொல்லவில்லை. எங்களை நெடுங்கிள்ளி எப்படி கைது செய்தான் என்பதை நீங்கள் அறிந்து இருந்தால் இப்படி குற்றம் சாட்ட மாட்டீர்கள். அதுவும் இல்லாமல் நீங்கள் வராமல் இருந்தாலும் நாங்கள் இன்னும் 2 நாட்களில் தப்பித்திருப்போம். அந்த விவாதம் இப்பொழுது வேண்டாம். உங்கள் நன்மையையும் சோழ நாட்டு நன்மையையும் முன்னிட்டு சொல்கிறேன். அழைத்துச் செல்லுங்கள் பூதலனை என்றாள் அவனிசுந்தரி திடமான குரலில். ஆனால் மாவளத்தான் அவளுக்கு பதில் ஏதும் சொல்லாமல் அண்ணனிடமும் புலவரிடமும் விடைபெற்று கிளம்பினான். அடுத்த 2 நாளிகைக்கெல்லாம் அரண்மனை வாசலில் முரசுகள் முழங்கின. புலவரும் நலங்கிள்ளியும் அவனிசுந்தரியும் வாயிலுக்கு செல்ல அங்கு குதிரை மீது பூர்ண கவசம் அணிந்த மாவளத்தான் அமர்ந்திருந்தான். நலங்கிள்ளி வெளியே வந்து அரண்மனைப்படிகளில் நின்றதும் தனது வாளை அவனை நோக்கி ஒருமுறை தாழ்த்தி மீண்டும் உயர்த்தினான். மறுபடியும் முரசுகள் முழங்கின.
இம்முறை தாரைகளும் ஊதப்பட்டன. இளவரசனின் குதிரை ராஜ நடை போட்டு நடந்து செல்ல முதலில் குதிரைப்படையும், அடுத்து யானைப்படையும், பிறகு தேர்களும் காலாட்படையும் அவனை தொடர்ந்தன. கடைசி காலாட்படை வரிசை அரண்மனையை கிடைக்கும் வரை அங்கேயே நின்றிருந்த நலங்கிள்ளி கடைசியாக புலவருடன் அவனிசுந்தரியும் உள்ளே சென்றாள். அன்று முழுவதும் அவன் மனதில் நிம்மதியில்லை. தனது அறையில் ஏதேதோ நினைத்தவண்ணம் உளவிக் கொண்டிருந்தான். உணவும் அவனுக்கு அதிகமாக உட்செல்லவில்லை. இரவு வந்ததும் உறங்க முயன்றும் உறக்கம் வராததால் நந்தவனத்தை நோக்கி நடந்தான். அன்றும் பால் நிலவு காய்ந்து கொண்டிருந்தது. நந்தவனத்து மயில்களும் குறுக்கே நடைபோட்டன. ஆனால் இந்த இன்பச் சூழ்நிலையில் மனம் சிறிதும் செல்லாது போகவே மெல்ல பளிங்கு சுனையை நோக்கி நடந்தான். அதன் படிகளில் உட்கார்ந்து சிந்தனையில் இறங்கினான். அதே பளிங்கு படியில் சில நாட்களுக்கு முன்பு தன்னுடன் அவனிசுந்தரி நடத்திய நாடகத்தை எண்ணி பார்த்தான். அந்த நாடகத்தால் விளைந்த போர்தானே இது என்று தனக்குள் சொல்லிக் கொண்டான். சேச்சே, என்ன தவறு, என்னை காக்கத்தானே அவனிசுந்தரி அந்த நாடகம் ஆடினாள் என்று தன்னை திருத்தியும் கொண்டான். பெண்கள் இல்லாவிட்டால் பூசல் இல்லை என்று சற்று உறக்கவும் சொன்னான். அதைத் தொடர்ந்து தனது பின்னால் கேட்ட ஒரு சிரிப்பொலியின் விளைவாக திரும்பி பார்த்த நலங்கிள்ளி தனக்கு வெகு அருகாமையில் அவனிசுந்தரி நின்று கொண்டு இருப்பதை பார்த்தான். பார்த்ததும் குழப்பமடைந்து, நீ புலவர் மாளிகை செல்லவில்லை என்று வினவினான் சொற்கள் தடுமாற. இல்லை என்றாள் அவனிசுந்தரி. இம்முறை சிரிக்கவில்லை அவள். போனதை நான் பார்த்தேனே. பார்த்தீர்கள்? அப்படியானால் திரும்பியதை பார்க்கவில்லை. எப்பொழுது திரும்பினாய்? திரும்பிக் கொண்டே இருக்கிறேன். இன்னும் அரண்மனை செல்லவில்லையா? இல்லை. இங்குதான் நான் இருப்பேன் என்பது உனக்கு தெரியுமா? தெரியாமலா வந்தேன்? எப்படி தெரியும்? மனதுக்கு அமைதி அளிக்கும் இடம் இது. உங்கள் மனதிற்கு தற்சமயம் அமைதி தேவை. ஆகையால் வேறு எங்கு போவீர்கள்? இதை கேட்ட பின்பும் அவளுக்கு பதில் சொல்லவில்லை நலங்கிள்ளி. திரும்பி பார்த்தவன் பார்த்தபடி மலைத்து விட்டான். அவள் மெல்ல கேட்டாள், நான் போகட்டுமா என்று. எங்கே என்று சினத்துடன் வந்தது நலங்கிள்ளியின் கேள்வி. அவன் சினம் அவளுக்கு உள்ளூர மகிழ்ச்சியை தந்தாலும் அவள் அதை வெளிக்காட்டவில்லை. ஏன், என் அறைக்குத்தான் என்றாள் அவள், எந்த உணர்ச்சியும் புலப்படுத்தாத குரலில். நலங்கிள்ளியின் சினம் அப்பொழுதும் குறைந்தபாடில்லை. உன் அறை என்று ஒன்று அரண்மனையில் இருக்கிறதா என்று கேட்டான். இருக்கிறது, நீங்கள் என்னை சிறை வைத்த அறை என்று அவள் சிரித்தாள். நலங்கிள்ளி அவளை கூர்ந்து நோக்கினான். பிறகு கோபம் தலைக்கேறியதால் அவள் கைகளை பிடித்து இழுத்து தனது பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டான். அவன் கைகள் இரண்டும் அவளை சற்று முரட்டுத்தனமாக ஒட்டின. அவள் நகைத்தாள் மீண்டும். இம்முறை எதற்காக சிரிக்கிறாய் என்று வினவினான் நலங்கிள்ளி. சிறை இடம் மாறிவிட்டது என்றாள் அவள். எப்படி? அரை சிறைக்கு போக பார்த்தேன். அதற்கு பதில் உங்கள் கைச்சிறையில் இருக்கிறேன். கைச்சிறையா? ஆம், உங்கள் கைகளில் இட்டிருக்கும் சிறை. இம்முறை மிக மயக்கமாக நகைத்தாள் அவள். நலங்கிள்ளி சுய கட்டுப்பாட்டை, பண்பாட்டை அனைத்தையும் அறவே மறந்தான். அவளை மிக முரட்டுத்தனமாக அணைத்து கொண்டான். அவள் அவன் கைகள் இட்ட சிறையில் கிடந்தாள் சம்மதத்துடன். இன்னும் 16 நாட்கள் முடியவில்லையே என்று இன்பமாக முணுமுணுத்தாள். நலங்கிள்ளி சொன்னான் அவள் காதுக்கருகில், கணக்கை மறந்து விட்டேன் என்று. அத்தியாயம் 15. ஆவூர் கோட்டை. கைச்சிறையில் சிக்குண்டு கிடந்த கன்னடத்து கட்டழகியை நோக்கி கணக்கை மறந்துவிட்டேன் என்று பளிங்கு சுனை படிகளில் சொன்ன சோழன் நலங்கிள்ளி உண்மையில் அன்றும் கணக்கை மறந்தான். அன்று நாள் கணக்கை மட்டுமல்ல, நாளிகை கணக்கையும் மறந்து விட்டதால் அவளை அணைத்த வண்ணம் ராப்பொழுது ஓடுவது தெரியாமல் நீண்ட நேரம் உட்கார்ந்து விட்டான். பஞ்சனையை விட மென்மையான அவளின் உடலின் அமைப்பு அவன் நினைப்பை அடியோடு இழக்கச் செய்து விட்டதால் புகாரை விட்டு சொர்க்கத்துக்கு ஓடிவிட்ட மன்னன் பொழுது விடிய சிறிது நேரம் இருக்கும் முன்பே அவளை விட்டு பிரிந்தான். பிரிந்தும் பயன் என்ன? அடுத்த நாட்களும் உடல் பிரிந்தாலும் அவளை பற்றிய நினைவு பிரியாததால் நாட்கள் வெகு துரிதத்தில் ஓடின. அடுத்த 2 நாட்களுக்கு பின்னர் ஆவூரை முற்றுகையிட்ட மாவளத்தானிடம் இருந்து வந்த ஓலைகளை மட்டும் நலங்கிள்ளி ஏதோ சம்பிரதாயத்திற்கு படித்துவிட்டு புலவரிடம் அனுப்பிவிட்டான். அவன் நீதி ஸ்தலத்தில் உட்கார்ந்த போதும் நீதி விசாரணை, தண்டனை முதலியவற்றை புலவரே நடத்தி நிர்ணயித்தார். மன்னன் அவற்றுக்கு எல்லாம் தலையை மட்டும் ஆட்டினான். அரசர் குழப்பத்தை, மயக்கத்தை புலவர் மட்டுமல்ல, அமைச்சர்களும் விசாரிக்கப்பட்ட குற்றவாளிகளும் கண்டனர். அவனிசுந்தரியும் கவனிக்கவே செய்தாள். அது மட்டுமல்லாமல் அவளையும் மன்னனையும் இணைத்து அரண்மனை ஊழியர்கள் பேசிக் கொண்டதும் அரைகுறையாக அவள் காதில் விழுந்தது. ஆனால் மன்னனுக்கு தன்னால் ஒரு அவப்பெயர் உண்டாகக்கூடாது என்ற நினைப்பால் அவனிடம் இருந்து விலகியே நிற்கலானாள். அதன் பலன் அவள் எதிர்பார்த்ததற்கு முற்றிலும் மாறாக இருந்தது. அவளை அடுத்த நாளும் அதற்கு மறுநாளும் பளிங்கு சுனைப்படியில் காணாத மன்னன் 3வது நாள் இரவில் அவள் அறைக்கே சென்று கதவை தட்டினான். அவளே வந்து கதவை திறந்து வாயிற்படியில் நின்றாள். நிரம்ப நேரமாகிவிட்டது அரசரே என்று கடுமையான குரலில் சொல்லவும் செய்தாள். ஆம், அதனால் என்ன என்று சீறினான் நலங்கிள்ளி. உங்களையும் என்னையும் பற்றி அரண்மனை ஊழியர்கள் பேசுகிறார்கள். ஆம், அதனால் என்ன? மன்னன் மதியிழந்து விட்டான் என்று உங்களை தூற்றுகிறார்கள். ஆம், அதனால் என்ன? 3 முறை கிடைத்த ஒரே பதிலால் நிலை குலைந்து விட்ட அவனிசுந்தரி கோபத்துடன் கேட்டாள்.
நீங்கள் என்ன கிளிப்பிள்ளையா என்று. இல்லை, கிளிப்பிள்ளை மற்றவர்கள் சொன்னதைத்தான் திருப்பிச் சொல்லும், ஆனால் நான் சொன்னதையே திருப்பிச் சொல்கிறேன் என்ற நலங்கிள்ளி அவளை தன் கையால் தள்ளிவிட்டு உள்ளே நுழைய பார்த்தான். அவனி சுந்தரி மிகுந்த சினத்திற்கும் கலக்கத்திற்கும் உட்பட்டாள். உங்களுக்கு என்ன புத்தியே இல்லையா என்று கேட்டால் அவனை உள்ளே விடாமல் தடுக்க முயன்று. இல்லை என்று மன்னனின் பதில் திட்டமாக வந்தது. இல்லையா? இல்லை, அது பறிபோய் 2 இரவுகள் ஓடிவிட்டன. இன்றிரவு அதை திரும்ப பெற வந்தேன். என்னிடம் இருக்கிறதா அது? ஆம், உன்னிடமேதான் என்று சொன்ன நலங்கிள்ளி அவளை தள்ளிவிட்டு பஞ்சனையில் போய் உட்கார்ந்து விட்டான். அவனி சுந்தரியும் மேற்கொண்டு எதுவும் செய்ய இயலாமல் கதவை திறந்து வைத்துவிட்டு பஞ்சனை நோக்கி நடந்தாள். அங்கு சென்று அரசன் எதிரில் நின்றாள். நலங்கிள்ளி அவளை ஏறெடுத்து நோக்கினான். அவனி சுந்தரி கதவு திறந்திருக்கிறது என்று மெதுவாக கூறவும் செய்தான். அதனால் பாதகமில்லை, உஷ்ணத்துடன் கூறினாள் கன்னடத்து இளவரசி. பாதகமில்லையா? ஆம். ஏன்? ஏற்கனவே ஊரறிந்த விஷயம், அதற்கு மறைவு எதற்கு? இந்த சொற்களை வெறுப்புடன் சொன்னால் அவனி சுந்தரி. மேலும் சொன்னாள், மன்னவா, நீங்கள் என் இதய மன்னராகி விட்டீர்கள். நான் வேறு யாருக்கும் இனி சொந்தமில்லை. ஆனால் ஒரு சபதம் இருக்கிறது. அது முடிவாகும் வரை நான் உங்களை மணக்க முடியாது. 2 இரவுகளுக்கு முன்பு பளிங்குப்படியில் மதியிழந்த நிலையில் நடந்ததை மறந்து விடுங்கள் என்று. இதை கேட்ட நலங்கிள்ளி சற்று யோசனையில் ஆழ்ந்தான். என்ன சபதம் அது என்று கேட்டான் சில வினாடிகள் கழித்து. கிள்ளி வளவரை கொன்றவன் தலையை கிள்ளி எறியாத வரையில் நான் மணப்பதில்லை என்று சபதம் செய்திருக்கிறேன் என்றாள் அவனி சுந்தரி. என்று? நேற்று. யாரிடம்? புலவரிடம். அயர்ந்து விட்டான் அரசன் நலங்கிள்ளி. புலவரிடம் இதை பற்றி பேசினாயா என்று கேட்டான். நான் பேசவில்லை, அவர் பேசினார். என்னிடம் அவர் சொல்லவில்லையே. சொல்லவில்லை, சொல்ல அவசியமில்லை. விஷயம் முக்கியமாக என்னை பற்றியது. அப்படியா? நலங்கிள்ளியின் இந்த கடைசி கேள்வியில் ஏளனம் இருந்தது. அவனி சுந்தரி அவனை மிக நெருங்கி அவன் தலையை தனது மார்பில் அணைத்துக் கொண்டு மௌனமாக நின்றாள் சில வினாடிகள். பிறகு விலகி நின்று துக்கம் நிரம்பிய குரலில் பேசினாள். மன்னவா, புலவர் மாளிகைக்கு நேற்று பகல் சென்றிருந்தேன். அங்கு புலவர் என்னை பரிதாபத்துடன் பார்த்தார். அவனி சுந்தரி, உன் நிலை எனக்கு புரிகிறது, ஆனால் மக்களுக்கு புரியாது, போருக்கும் புரியாது என்றார் துன்பம் கலந்த குரலில். அதை பற்றித்தான் நான் பேச வந்ததாக குறிப்பிட்டேன். மாண்ட மன்னனின் ஈமச் சடங்குகள் முடியாதிருக்கையில் எனது நடத்தை தவறானது என்பதை ஒப்புக்கொண்டேன். புலவர் என் வெளிப்படை பேச்சை ரசித்தார். ஆனால் சொன்னார், அவனி சுந்தரி, இதனால் மன்னன் பெயர் சீரழிந்து கிடக்கிறது. தம்பி போர் முனையில் இருக்கையில் தமையன் கன்னடத்தரசியின் காலடியை முற்றுகையிடுகிறான் என்று மக்கள் சிரிக்கிறார்கள். சோழ நாட்டுக்கு பெரிதும் தீது இது என்று நான் ஒப்புக்கொண்டேன். இதற்கு என்ன பரிகாரம் என்று கேட்டார் புலவர். கிள்ளி வளவன் உயிரை மாய்த்த கிராதகன் தலையை யார் கிள்ளி என் முன்பு கொண்டு வருகிறார்களோ அவரைத்தான் மணப்பேன் என்று அவர் முன்பு சபதம் செய்தேன். இங்கு பேச்சை முடித்த அவனி சுந்தரி நலங்கிள்ளியை உற்று நோக்கினான். நலங்கிள்ளி பெரிதாக சிரித்தான். மாவளத்தான் ஆவூர் போயிருக்கிறான். அங்கு அவன் நிச்சயம் நெடுங்கிள்ளியை கொன்று விடுவான். ஆகவே நீ அவனைத்தான் மனம் புரியும்படியாக இருக்கும் என்று கூறினான் நகைப்புக்கிடையே. ஆவூரை பிடிக்க உங்கள் தம்பியால் முடியாது. நெடுங்கிள்ளியும் உங்கள் தம்பி கையில் சிக்கமாட்டான் என்றால் அவனி சுந்தரி திட்டமாக. மாவளத்தான் வீரத்தை நீ அறிய மாட்டாய் அவனி சுந்தரி என்றான் நலங்கிள்ளி. நெடுங்கிள்ளியின் தந்திரத்தை நீங்கள் அறிய மாட்டீர்கள் என்றால் அவனி சுந்தரி பதிலுக்கு. நலங்கிள்ளி நீண்ட நேரம் யோசித்துவிட்டு, உனக்கு எப்படி அத்தனை திட்டமாக தெரியும்? மாவளத்தான் நெடுங்கிள்ளியை கொல்ல மாட்டான் என்று கேட்டான். அவனி சுந்தரி மெல்ல சொன்னான். சொன்னால் நீங்கள் நகைப்பீர்கள் என்று. சொல், சிரிக்க மாட்டேன் என்றான் நலங்கிள்ளி. அன்றிரவு பளிங்கு சுனையில் என்று தொடங்கினாள் அவனி சுந்தரி. என்னிடம் சிறையிருந்தாய், பிறகு இங்கு வந்து படுத்தேன், உறங்கிவிட்டேன். சொல். உறங்கியதும் கனவு ஒன்று கண்டேன். என்ன கனவு? நீங்கள் நெடுங்கிள்ளியை வடக்கில் கொள்வதாக. வடக்கிலா? அங்கு எதற்காக நான் போகப் போகிறேன்? எதற்காகவோ தெரியாது, கனவு அப்படித்தான் இருந்தது. அது கண்டிப்பாக நடக்கும் என்று திட்டமாக கூறிய அவனி சுந்தரியின் கண்களில் புத்தொளி பிறந்தது. கனவுகள் எல்லாம் கண்டிப்பாக நடக்குமா? என் கனவுகள் இன்று வரை அப்படித்தான். இதை நலங்கிள்ளியால் நம்ப முடியவில்லை. ஏதோ பிதற்றுகிறாள் இந்த பெண் என்று நினைத்துக் கொண்டு அவள் அறையை விட்டு வெளியேறினான். ஆனால் அடுத்த நாள் கிடைத்த செய்தி அவனுக்கு பெருவியப்பை தந்தது. அவனி சுந்தரியின் கனவு ஒருவேளை நடந்து விடுமோ என்று கூட அஞ்சினான். அன்று மாவளத்தானிடம் இருந்து தூதன் ஒருவன் வந்திருந்தான். மன்னனின் ரகசிய அறையில் புலவருக்கு எதிரிலேயே தனது செய்தியை அறிவித்தான். ஆவூர் கோட்டை முற்றுகை சீக்கிரத்தில் முடியாது என்று இளவரசர் கூறச் சொன்னார். கோட்டை கதவுகளை நெடுங்கிள்ளி திறக்கவும் இல்லை, போருக்கு வரவும் இல்லை. கையை கட்டிக்கொண்டு உள்ளே உட்கார்ந்திருக்கிறான் என்றும் சொல்லச் சொன்னார் என்று கூறினான் தூதன். யானைகளை விட்டு கோட்டை கதவுகளை உடைத்து உட்புகுவதுதானே என்று கேட்டான் நலங்கிள்ளி. முயன்று பார்த்தோ முடியவில்லை. கதவுகள் மிக பலமாக இருக்கின்றன. நெடுங்கிள்ளி எத்தனை நாள் இப்படி காலம் தள்ள பார்க்கிறான் என்று வினவினான் நலங்கிள்ளி. இளவரசருக்கு அது புரியவில்லை. நலங்கிள்ளி மட்டுமல்ல, புலவரும் யோசனையில் ஆழ்ந்தார். கடைசியில் புலவர் சொன்னார், தூதா, நீ இன்று இளைப்பாறு, நாளை காலையில் நானும் உன்னுடன் வருகிறேன் என்று கூறி தூதனை அனுப்பினார்.
அவரின் இந்த கூற்று நலங்கிள்ளிக்கு பெரும் வியப்பை அளித்தது. நீங்கள் எதற்காக போக வேண்டும் என்று கேட்டான். நீ போக முடியாது, 16 நாட்கள் முடிய இன்னும் சில நாட்கள் இருக்கின்றன என்றார் புலவர். நீங்கள் போய் என்ன செய்ய முடியும்? நிலவரத்தை அறிய முடியும். அறிந்து என்ன செய்வீர்கள்? நெடுங்கிள்ளியை போருக்கு வரச் சொல்லுவேன் அல்லது சரணடைய சொல்லுவேன். அவன் மறுத்தால்? மறுக்க முடியாது. ஏன்? இஷ்டப்பட்டால் அவனை கொன்றுவிட என்னால் முடியும். கொல்ல என்ன வைத்திருக்கிறீர்கள்? பாட்டு. பாட்டா? ஆம், பாட்டு கொல்லுமா? கொல்லவும் முடியும். நலங்கிள்ளி பதில் ஏதும் சொல்லவில்லை. கடைசியாக சரி, உங்கள் இஷ்டம் என்றான். மறுநாள் தூதனுடன் புறப்பட்ட கோவூர் கிழார் 2 நாள் நிதான பயணத்திற்கு பிறகு ஆவூர் கோட்டை முன்பு தோன்றினார். அவரை மாவளத்தான் எதிர்கொண்டான். அப்பொழுது இரவு 3 நாழிகைகள் இருக்கும். கோட்டைக்குள் இருந்து திடீரென பல அழுகுரல்கள் பலமாக கேட்டன. புலவர் திகைத்து போனார். இது என்ன மாவளத்தான் என்று வினவினார். தெரியவில்லை, உள்ளே சென்று பார்த்தால்தான் தெரியும். தினமும் இப்படி பகலிலும் இரவிலும் அழும்பொலி கேட்கின்றன. சரி, ஒரு தூதனை பந்தத்துடனும் கொம்புடனும் என்னுடன் அனுப்பு என்றார் புலவர். எதற்கு என்று கேட்டான் மாவளத்தான். கோட்டைக்குள் புக அமைதியுடன் வெளிவந்தது புலவரின் பதில்.